தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 2 நாளாகவும் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதில் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனும் வளமுள்ளவனுக்காகியும் பலனற்றவனுக்காகியும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த பகுதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உடைய நாமத்தை ஏராளமா இந்த கூட்டத்திற்கு எதிராக இருந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் ஏத்தியருக்கும் ஆசாவுக்கு யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த போரின் சமயத்துல அவன் கேட்குறான், ஆசா கேட்குறான், அவனே பலனுள்ளவனுக்காகில் பலனற்றவனுக்காகில் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம தான் நம்பி வந்து இருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யவேன்னு சொல்லி நான் தெய்வத்தை நோக்கி மன்றாடுறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து அதுக்கப்புறம் சொல்கிறார், அந்த ஏத்திய ஆசாவுக்கும் யூதேயாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவர்கள் உதவி செய்ததினால் அந்த எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. ஆண்டோடைய பலத்துக்காக கெஞ்சுறீங்க, ஞானத்துக்காக கெஞ்சுறீங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக பலன் மட்டும் போராடி ஜெபிக்கிறீங்க. ஆனால் அதில் விமோச்சனமே இருந்த மாதிரி தெரியல. எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ பாடுபடுகிறேன், கலங்குகிறேன், இல்லை என்னுடைய வியாதி கொடுமை வேறு, அந்த கொடுமை நிமித்தம் நான் இவ்வளோ கலங்குகிறேன், இவ்வளோ கலங்கக்கூடாது என்னுடைய வியாதினால, ஆனாலும் நான் கலங்குகிறேன், ஏதாவது ஒரு விதத்தில் நான் எழும்பி வந்துட மாட்டேனா, எப்படியாவது நான் எழும்பி ஒரு நல்ல நிலைமை வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், பலன் உள்ளவனுக்காயும் சரி பலனற்றவனுக்காயும் சரி உதவி செய்வது எனக்கு லேசான காரியம்பா. அதில் நீ ஒன்றை மாத்திரம் செய்ய, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் பலன் போய்விட்டது, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, வாழ தைரியமும் இல்லை. நான் என்ன செஞ்சான், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் பெரிய காரியத்தை செய்தான். எனக்கு உதவி செய்ய மாட்டவனேன்னு கேட்டான். தேவன் தன் வாயை திறந்து அவனுக்கு உதவி செய்தார். அவருடைய சத்துரு மடங்கடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். அவனோ தன் ராஜ்யத்தை வென்றான். உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பலனுள்ளவனுக்காயும் பலனற்றவனுக்காயும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் என்று இருக்குது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நானுமே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் என்று இன்றைக்கு ஆசா கேட்கும் பொழுது நீர் அவனுக்கு அனுகரமான வழியில் திறந்து கொடுத்தீங்க. இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் வேதனையோடு பாடுகளோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுகிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதியின் குடும்பங்கள் நிர்மூலமாகட்டும், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், அதனை தரித்திரத்தின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும், சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வாழ விடாதபடி அழித்து நொறுக்கி விடணும் என்று இருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வைத்தவனுக்கு திரும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வாழும்படி செய்யும். கர்த்தருக்குள் திடனாய் வாழ உதவி செய்யும். எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்தி நிறுத்துங்க. அன்பு தகப்பனே, நீ நல்ல தகப்பனாய் இருக்கிறீர்கள். எங்களை வாழ வைக்கிற தெய்வமானது வாழ்ந்திருக்கும் சுவித்திருக்கும் இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமே. எனக்கு அருமையான தேவஜனம், ஒன்றை மனதை வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வத்துக்கு பலம் இருந்தாலும் சரி, பலன் இல்லை என்றாலும் சரி, நாம் தெய்வத்தை நோக்கி இடுக்கத்திலும் மத்தியிலும் பாடுகளின் வேதனையிலும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளை மகிழ பண்ணுவார். போராட்டத்திற்கு முடிவை தருவார், பாடுகளுக்கு ஒரு முடிவை தருவார், சந்தோஷத்துக்கும் சமாதானமான வாழ வைப்பார். சோர்ந்து போகாத ஆசிர்வதிப்பார். God bless you.